வணக்கம் பார்வையாளர்களே. கோடைக்கானல் மத்திகட்டன் சோலையில நடக்கிற மர்மம் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடந்த வருடம் சில சுற்றுலா பயணிகள் காட்டுக்குள்ள போய் காணாமல் போனதால இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி மக்கள் பயந்து போயிருக்காங்க. வணக்கம். மத்திகட்டன் சோலையோட மர்மம் ரொம்ப ஆழமா இருக்குன்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த இடத்துல பல மர்மமான நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு சில பழைய ஆவணங்கள்ல குறிப்பு இருக்கு. இதுவரைக்கும் எந்த அரசு அதிகாரிகளும் இந்த மர்மத்தை புரியவில்லை. மத்திகட்டன் சோலையில நடக்கிற மர்ம நிகழ்வுகள் கோடைக்கானல் மக்கள் மத்தியில அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால இப்போ காட்டுக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. குழந்தைகளும் பெரியவங்களும் பயந்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமா தீர்வு கிடைக்கணும்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. மத்திகட்டன் சோலை மர்மம் பத்தி அரசு கவலைப்பட்டிருக்கு. விசாரணைக்கு சிறப்பு அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த குழு சீக்கிரமா ரிப்போர்ட் கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மர்ம நிகழ்வுகளால கோடைக்கானல் சுற்றுலாத்துறை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. சுற்றுலா பயணிகள் கோடைக்கானலுக்கு வர பயந்து போயிருக்காங்க. இதனால உணவகங்கள், ஹோட்டல்கள் சரியா நடந்து போகல. இந்த பாதிப்பு சீக்கிரமா நீங்கணும். வல்லுநர்கள் சில காரணங்களை சொல்றாங்க. சில மர்மமான விலங்குகள் இருக்கலாம்னு சிலர் சொல்றாங்க. சிலர் இயற்கை சம்பவம் சொல்றாங்க. ஆனா இன்னும் சரியான காரணம் கிடைக்கல. சமூக ஊடகங்கள்ல இந்த மர்மம் பத்தி பல சர்ச்சைகள் நடக்குது. சில கற்பனை கதைகள் பரவ விடாம எல்லாரும் சரியான தகவல்களை பகிர்ந்துக்கணும். இந்த மர்மம் நீண்ட நாட்கள் நீடிச்சா கோடைக்கானல் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். அரசு சரியான நடவடிக்கை எடுக்கணும். இந்த பிரச்சனையால கிராமத்து மக்களோட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதிகாரிகள் சரியான நஷ்ட ஈடு கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். சரியான நீதி கிடைக்கணும். மீடியா இந்த மர்மம் பத்தி பல கணிப்புகளை சொல்லுது. ஆனா இன்னும் சரியான தீர்வு கிடைக்கல. இப்ப மத்திகட்டன் சோலையில நடக்கிற விசாரணை தீவிரமா நடந்துட்டு இருக்கு. சரியான தீர்வு விரைவில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்.